எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பச்சைப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதை பச்சைப்பயிறு வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி காட்ட போகிறேன். இது பச்சைப்பயிறு ரொட்டி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பச்சைப்பயிறு ரொட்டி செய்ய கடாயில் எண்ணெய் இல்லாமல் அரை கப் பச்சைப்பயிறு போட்டு பயிறு செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பயிறு நல்லா செவந்து வந்திருக்கு. இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்ல பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பயிர் தூளை ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சிடுங்க. இதோட அரை கப் கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் நெய். நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் மாவு பிசையறதுக்கு சுடு தண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா திரண்டு சாஃப்டாக வர வரைக்கும் பிசையணும். மாவு மேலே கொஞ்சமாக நெய் தடவி சின்ன உருண்டைகளை பிரித்து வச்சிருங்க. உருண்டையை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு சப்பாத்தியாக தேய்ச்சிக்கோங்க. தவால செஞ்ச சப்பாத்தியை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு ரொட்டி ரெடியாக இருக்குது. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ பச்சைப்பயிறு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ யூஸ்வலாக வெறும் சப்பாத்திக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சைப்பயிறு சேர்த்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சு நீங்கள் இது பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.